அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஹாலிடே ஸ்பெஷலாக நான் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்காது. நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்துகிட்டு ஓரத்தெல்லாம் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நீல வாக்கில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், திரும்பவும் அதை நீளமாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெல்லியஸாக நீங்கள் எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாங்க. பாருங்கள், நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. உருளைக்கிழங்குல செய்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே பிள்ளைங்களுக்கு பிடித்தமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இந்த லீவ் டைமில் டெய்லிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு ஒரே குழப்பமாக இருக்கும்போது நான் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போட்டுட்ருக்கேன். இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு நம்ம சின்ன சின்னதாக நம்ம நீளவாக்கில் திரும்ப கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்வோமோ அதே மெத்தடில் நீங்கள் இதை கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம வேக வைக்கும்போது நல்லா வெந்து வந்துடும். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்தாலே போதும். இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு பவுலில் இருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதை ஒரு 2 மணி தண்ணி ஊற்றி திரும்ப நல்லா அலசி க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன், 1/4 ஸ்பூன் நம்ம கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 2 ஸ்பூன் நான் அரிசி மாவும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு அந்த மசாலாவோட அந்த உருளைக்கிழங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து மாவு ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு அந்த உருளைக்கிழங்கோட மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதாங்க. நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, தெளித்து விட்டாலே உங்களுக்கு போதுமாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். அந்த மாவோட அந்த மசாலாவோட உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு மூடி வச்சிடலாம். கரெக்டாக நான் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து தான் நான் இதை பார்க்க போகிறேங்க. நல்லா நம்ம ஊற வச்சுட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்லா அந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குல ஒட்டி உங்களுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இப்போ ஒரு சின்னதாக ஒரு இரும்பு பேனை நான் ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் போதுமான அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எடுத்து ஒன்றா சேர்த்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துருங்க. நீங்கள் ஃப்ளேமை பொரிக்கும்போது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயும் அதே சமயம் நிறைய இழுக்காது. உங்களுக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும். அதே சமயம் கிட்ட இருந்தே நீங்கள் பொரிச்சு எடுத்துருங்க, கருக விட்டுறாத. பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெயிலையும் ஒட்டாது, நல்ல எண்ணெயிலையும் உதிரி உதிரியாக ஆகாதுங்க. அவ்வளோ கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டில் வரும். சூடாக எடுத்து இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த லீவ் டைமில் ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுங்களேன். எல்லாத்தையுமே காலி பண்ணிவிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். இருக்கிற பேட்சும் இன்னும் ஒரு பேட்ச் தாங்க வந்துச்சு, அதை மட்டும் போட்டுட்டேங்க. நான் ஒரு 2 குழந்தைங்க தாராளமாக நல்லா சாப்பிட்லாம். ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸில் பிள்ளைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்காத அளவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பை.